கோட் திரைப்படம் உலகெங்கிலும் இருக்க திரையரங்களை வெளியாகி தற்பொழுது வரைக்கும் நல்ல விமர்சனத்தையும் லாபத்தையும் பெற்றுட்டு வருது. முதல் 4-5 நாட்கள் ரசிகர்களுக்கான காட்சி. இதனால் படத்தோட வரவேற்பும் விமர்சனமும் நன்றாக தான் இருக்கும். அதன் பிறகு 4-5 நாட்கள் போன பிறகு தான் நார்மல் ஆடியன்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான காட்சிகளாக இருக்கும். அப்பொழுது தான் தெரியவிடும் படத்தோட வசூல் நிலவரம் எப்படி இருக்குது, படத்தோட விமர்சனம் எப்படி இருக்குது, அனைவருக்கும் பிடித்த லெவலில் இருக்கான்றதையுமே படத்தில் கதைன்னு பார்த்திங்கன்னா கதைன்றது ஒன்றுமே கிடையாது, கதைன்றதே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் படத்தை எப்படியாவது ஓட்ட வைக்கணும், எப்படியாவது ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணுன்றதுக்காக அந்த கடைசி 20 நிமிஷம் 40 நிமிஷம் மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். முதல் படம் ஆரம்பித்ததில் இருந்து படத்தோட கடைசி அந்த 40 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வருது, தூங்கி தூங்கி விழுந்து படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு படம் போராக தான் போகுது. ஆனால் வந்தவங்களுக்கு எப்படியாவது என்டர்டெயின் பண்ணணும், விஜயோட படம் அப்படின்றதுக்காக ஏதாவது பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, கடைசியில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். அந்த 40 நிமிஷம் கடைசி 40 நிமிஷம் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறாங்களாம். என்னென்னு கேட்டால் வரவங்க போகிறவங்க எல்லாரையுமே வில்லனாக்கி வச்சுருக்காங்க. கேட்டால் ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இந்த படத்தோட வில்லன் பார்த்திங்கன்னா மெயின் வில்லன் பார்த்திங்கன்னா மோகன். அவர் வில்லனாக காமெடி பண்ணிகிட்டே போகிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே இந்த படத்தில் மெயின் வில்லன் பார்த்திங்கன்னா விஜய் தான். மகன் விஜய் தான் இந்த படத்தில் மெயின் வில்லன்னு சொல்லலாம். மகன் விஜய் படத்தோட இடைவெளியில் தான் அப்பா விஜய் மகன் விஜய் கண்டுபிடிக்கிறாரு, கூட்டிகிட்டு வர்றார். அதன் பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறிய வேலைகளை செஞ்சு கடைசி அந்த 40 நிமிஷம் பெரிய அளவில் வில்லத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார். சைக்கோத்தனமான வில்லத்தனமான கொடூரமான வில்லத்தனமான வில்லன் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படிலாம் வில்லன் இருப்பாங்களான்ற அளவுக்கு கொடூரமான வில்லத்தனத்தில் நடிச்சிருக்காரு மகன் விஜய் அவர்கள். அதன் பிறகு படத்தை இன்னும் ட்விஸ்ட் ஆக்கணும், ஹைப் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதாவையுமே வில்லனாக்கி வச்சுருக்காங்க. அதில் மிச்சம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஜெயராமும் பிரசாந்தும் தான். இவங்களுமே வில்லனாக்கிட்டால் அப்புறம் வில்லனுக்கு வேலையே இருக்காது. வில்லனை யாராவது அடிக்கணும், சாகடிக்கணும், சண்டை போடணும், அதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். அதுக்காக பிரசாந்தியம் விட்டு வச்சுருக்காங்க நல்லவனாக. விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் இவங்களுக்கெல்லாம் ஆஃபீஸராக ஜெயராம் வரார். இவங்க 5 பேரில் பிரபுதேவாவை வில்லனாக்கிட்டாங்க. விஜயோட மகனையும் வில்லனாக்கிட்டாங்க. அதன் பிறகு மோகனும் வில்லனாக்கிட்டாங்க. வில்லனுக்கு சண்டை போடுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் வேணும். அதனால் முதல் பலிகடாக அஜ்மலை படத்தோட இடைவெளிக்கு ஆரம்பித்ததுக்கு உடனே அஜ்மலை சாகடிச்சிடறாங்க. அதன் பிறகு ஜெயராமையும் சாகடிக்கிறாங்க. கடைசியாக பிரசாந்தை சாவடிப்பது போல் சாவடித்து கடைசியில் மீண்டு வராரு. அந்த பிரசாந்த் பிரபுதேவாவை சாவடிச்சிடறாங்க. இப்படி வர போகிறவங்கள எல்லாருமே வில்லனாக்கி சாகடிச்சு வச்சுட்டாங்க. கடைசியில் படத்தில் இப்படியெல்லாம் படத்தை ஹைப் ஏற்றிட்டு வந்தவங்க கடைசியில் அப்பா விஜய் மகன் விஜய் பொட்டுன்னு சுட்டு தள்ளி படத்தையே சப்புனாக்கிறார். மகன் விஜய் சுட்டு தள்ளாமல் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு அதன் பிறகு 2வது பாகத்துக்கு லீடு கொடுத்துருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் லீடு கொடுத்துருந்தா படத்தோட ஹைப் இன்னுமே எகிரி இருக்கும். அதை விட்டுட்டு டப்புன்னு சுவாரஸ்யமாக சண்டை போட்டுருக்காங்க, சுவாரஸ்யமாக காட்சி போயின்ட்டுருக்கு. கடைசியில் பார்த்தா டப்புன்னு அப்பா விஜய் மகன் விஜய் சுட்டு தள்ளிடுறாரு. படமே சப்புன்னு முடிஞ்சு போகுது. என்னடா அவ்வளோதான் நான் படம் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி டப்புன்னு படம் முடிஞ்சு போகுது. அப்படி இல்லாமல் மகன் விஜயை சாகடிக்காமல் ஒன்று ஜெயிலுக்கு கொண்டு போயிருக்கணும், இல்லை வேறு ஏதாவது விதத்தில் கதையை கொண்டு போயிட்டு 2ஆம் பாகத்துக்கு லீடு கொடுத்துருந்தாங்கன்னா படத்தோட ஹைப் இன்னுமே எகிரி இருக்கும். ஆனால் படத்தோட முதல் பாதியிலிருந்து படம் ஆரம்பித்ததில் இருந்து இடைவேளைக்கு பிறகு வரைக்கும் இருக்கிற அந்த லேகு, அந்த படம் ஸ்லோவாக போகும், போர் அடிக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே மறக்கிற மாதிரி அந்த கடைசி 40 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோன்னா திரிஷா ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு அப்புறமா கதை விறுவிறுப்பாக போகுது. படத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லேகு, போர் அடிக்கிறது எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் அதிக உழைப்பு போட்டு அந்த கடைசியாக அந்த 20 நிமிஷம் படத்தில் தான் ஒழுங்காக உழைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்படி கடைசியாக அந்த 20-40 நிமிஷம் கஷ்டப்பட்டவங்க அந்த கடைசி படம் முடிகிறப்போ சொதப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்ற டைரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா அட்லி தான். அட்லி என்ன தான் பழைய கதையை சுட்டு எடுத்தாலுமே
அது இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா கலந்து எப்படி கொடுக்கணுமோ என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும், சென்டிமெண்ட்டும் இருக்கணும், அதே சமயத்தில் மக்களையும் வந்து கவரணும், ஆடியன்ஸையும் வந்து கவரணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்லி அவர்களால் ஒருவர்களால் மட்டும்தான் முடியும். விஜய்க்கு ஏற்ற டைரக்டர்னால் வந்து அட்லி மட்டும்தான். அட்லியை வந்து ஏன் வந்து விட்டுட்டாருன்னு எனக்கு தெரியல. அட்லியை வந்து அவர் கூடயே வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். விஜய்க்கு வந்து இன்னுமே மாஸான தெறி படங்களை வந்து கொடுக்கறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். மற்றவங்களாம் வந்து நானுமே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொதப்பி வச்சுருக்காங்க. அப்படி தான் வந்து லோகேஷ் கனகராஜன் சொதப்பினார். தற்பொழுது வெங்கட் பிரபுவும் சொதப்பி வச்சுருக்காங்க. இதனால் படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். விஜய் ரசிகர்களுக்கு இது கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தடவை பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் செய்திகள் யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.